ஜெயஸ்ரீ அனைவருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை எமது இருதய சக்கரம். இன்று நாம் இருதய சக்கரத்தில் சிறிது கவனத்தை போடுவோம். மற்றும் நவராத்திரி பூஜா வருகின்றது. ஸ்ரீ துர்கா மாதாவை நாம் 9 அன்னை வடிவாக நாம் அவருடைய 9 அவதாரங்கள் அன்னை வடிவாக வணங்கும் நாட்களாகும். எம்மை நாம் தயார்படுத்துவோம். கவனத்தை தலையுச்சி குழி, இருதய பீடம், சுழுமினை நாடி வழியாக சஹஸ்ராரம், மூலாதாரம், இவ்வாறு நாம் கவனத்தை உள்முகமாக கொண்டு வருவோம். அமைதியாக சுவாசத்தோடு எமது கவனத்தை ஒருமுகப்படுத்தி எமது இரு கைகளையும் அவதானிப்போம். எமது இரு கைகளும் எம்மை பற்றி பேசும். அதாவது ஸ்ரீ முகமட் அவர்கள் சொன்னார்கள், கடைசி தீர்ப்பு வழங்கும் காலத்தில் உங்கள் கைகள் பேச ஆரம்பிக்கும் என்று. ஏனென்றால் கடைசி தீர்ப்புக்கு முன்பு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றது. எமது கைகள் பேசுகின்றது, எம்மை பற்றி சொல்லுகின்றது, எமது சக்கரங்களை பற்றி எடுத்துரைக்கின்றது. எனவே அதில் கவனத்தை போட்டு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு நாம் எமது தூய விருப்பத்தை கேட்போம். தாயே, என்னை வளம்படுத்துங்கள், எனது சக்கரங்களை தூய்மைப்படுத்துங்கள், எனது ஆத்மாவின் ஆளுமையை நான் முழுமையாக தூய்மையாக வெளிக்கொண்டு வர எனக்கு வழிகாட்டுங்கள். தாயே, என்னை காப்பாற்றுங்கள். இந்த உலக சலனங்களில் இருந்து, எனக்குள் இருக்கும் தீய சக்திகளில் இருந்து, வெளியில் இருக்கும் தீய சக்திகளில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள். எனது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி என்னை அந்த ஆத்ம பயணத்தில் எடுத்து செல்லுங்கள். ஒரு கைகளையும் நாம் அவதானிப்போம். இந்த தியான நிலையில் நாம் இன்று ஒரு பாடலை கேட்போம். கேட்ட பின்பு தியானத்தை ஆரம்பிப்போம். இந்த பாடல் உங்களை ஒவ்வொரு சக்கரமாக எடுத்து செல்லும். எனவே நாம் போடுவது மிகவும் இலகுவாக, அதாவது எம்மை நாம் சிரமமின்றி வைத்து எமது கவனத்தை ஒவ்வொரு சக்கரமாக நாம் கொண்டு செல்லுவோம் இந்த பாடலோடு.
सर्वस्वरूपिणी तू अम्बे जय सर्वस्वरूपिणी तू अम्बे जय गणेश जी की माँ अम्बे जय गणेश जी की माँ अम्बे जय त्रिगुण स्वामिनी तू अम्बे जय त्रिगुण स्वामिनी तू अम्बे जय गणेश जी की माँ अम्बे जय गणेश जी की माँ अम्बे जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ अम्बे जय गणेश जी की माँ अम्बे जय निर्मल माता जगदम्बे जय निर्मल माता जगदम्बे जय गणेश जी की माँ अम्बे जय गणेश जी की माँ अम्बे जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ अम्बे जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ अम्बे जय गणेश जी की माँ अम्बे जय गणेश जी की माँ अम्बे இந்த அமைதியோடு நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ய, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜியை வணங்கி நமது வலது கையை நமது பிரம்மராந்திரத்தில் வைப்போம். முதலில் தொடுகை, பின்பு சூடு அல்லது குளிர்ச்சி. இப்பொழுது நமது வலது உள்ளம் கையை 2 அங்குலம் உயரத்துக்கு கொண்டு செல்வோம். நன்றாக குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கிறதான்னு பாருங்கள். குளிர்ச்சி அதிகரிக்கின்றது. அந்த குளிர்ச்சி அதிகரிப்பை கவனிப்போம். இப்பொழுது கைகளை மடக்கி கொண்டு வந்து இடது கையை தலை உச்சியில் வைப்போம். முதல் தொடுகை, சூடு அல்லது குளிர்ச்சி. இடது உள்ளம் கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம்.
அந்த குளிர்மை அதிகரிப்பதை கவனிப்போம். நன்றாக குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இரு கைகளையும் நமது இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். நமது நடு இருதயம் ஸ்ரீ ஜெகதம்பாவுக்குரிய இடம். உலக மாதா, ஜகத்தின் அம்பா, ஸ்ரீ துர்கா மாதா, ஸ்ரீ ஜெகதம்பா. நமது நடு இருதயத்தில் ஸ்ரீ ஜெகதம்பா, இந்த உலக தாய், உலகத்தின் தாய், அவர்களுடைய அன்பை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். குளிர்ச்சியாக நமது நடு இருதயத்தில். அன்பை, தெய்வீகத்தின் அன்பை உணருவது மிகவும் முக்கியம். நமது ஆசீர்வாதங்கள், சின்ன 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 அனுபவங்கள், ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்க்கலாம். நமது சுழுமுனை நாடி வழியாக, தலை உச்சிக்குழி வழியாக, கீழ்முகமாக, சுழுமுனை நாடி வழியாக சுவாச காற்றை மெதுவாக மெதுவாக உள்ளிழுப்போம். நடுநெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். பின்பு மெதுவாக வெளிவிடுவோம். மீண்டும் மெதுவாக காற்றை உள்ளிழுப்போம். தலை உச்சிக்குழி வழியாக, சுழுமுனை நாடி வழியாக, நடு நெஞ்சு, நடு இருதயம். பின்பு மெதுவாக வெளிவிடுவோம். தலை உச்சிக்குழியில் சிறிது அமைதியாக இருப்போம். மீண்டும் மெதுவாக தலை உச்சிக்குழி வழியாக காற்றை மெதுவாக உறிஞ்சுவோம், உள்ளிழுப்போம். அவ்வாறு மெதுவாக நீங்கள் உள்ளிழுக்கும் போது சுழுமுனை நாடி வழியாக நடு இருதயத்துக்கு அந்த குளிர்ச்சியும் உள் இறங்குவதை நாம் காணலாம்.
நடு இருதயம் குளிர்ச்சியாக வருகின்றதா என்று பார்ப்போம். பத்து விரல்களையும் அவதானிப்போம். ஒவ்வொன்றாக நமது கைகளில் முதலில் மூலாதாரத்தின் இடத்தை கவனிப்போம். இரு கைகளிலும் இப்பொழுது நமது சுவாதிஸ்தானம் கட்டை விரல்கள் இரு கைகளிலும் இப்பொழுது நடுவிரல் நாபி ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி. எமது சின்ன விரல் இருதயம் ஸ்ரீ மாதாஜி. உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி. உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி. உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது ஆள்காட்டி விரல் விஷுதி. ஸ்ரீ மாதாஜி. உங்கள் அருளால் நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. ஸ்ரீ மாதாஜி. உங்கள் அருளால் நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. ஸ்ரீ மாதாஜி. உங்கள் அருளால் நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆவேன், தனித்தவன் அல்ல.
இப்பொழுது மோதிர விரல் ஆகிய சக்கர மாத்திச்சு. நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எனது கர்மாக்கள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். என்னோடு தொடர்பான அனைத்து கர்மாக்கள், நான் கடந்த காலத்தில் செய்த தவறுகள், எனது முற்பிறப்புகள் அனைத்திலும் செய்த தவறுகளால் ஏற்பட்ட கர்மாக்கள் அனைத்திலிருந்தும் என்னை முழுமையாக விடுவித்து விடுங்க. இப்பொழுது சாஸ்தாரம் உள்ளங்காய், இரு உள்ளங்காய்கள் சாஸ்தாரம். மாத்திச்சு. என்னை எனது மனதுக்கு அப்பால் எடுத்து செல்லுங்க. எனது அகங்காரம் மமகாரத்துக்கு அப்பால் என்னை எடுத்து செல்லுங்க ஆத்ம நிலைக்கு. எனது மூளையில் வாருங்கள் தாயே. மூளையில் ஓர் அறை அமைத்து அதில் அமர்ந்து எனது மூளையை தங்கள் ஞானத்தால் கட்டுப்படுத்துங்க, வழி நடத்துங்க. தூய்மையான இருதயத்தோடு நேர்மையாக உண்மையாக நான் தங்களிடம் வருகின்றேன் தாயே. இந்த இதில் நான் முன்னேற வேண்டும். என்னை முழுமையாக வழி நடத்தி என்னை முழுமையாக தூய்மைப்படுத்தி என்னை இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. எனக்கு தேவையான தூய தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. பொழுதும் அதுக்கு இரு கைகளையும் மடியில் வைத்து அமைதியான தியானத்தில் இருப்போம். இப்பொழுது சுவாசத்தை நன்றாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. சுவாசம் மிகவும் மெதுவாக சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுகின்றது. தலை உச்சி வழியாக காற்று உள் சென்று வெளிவருவதை நாம் உணர முடிகின்றது. சுழுமுனை நாடியை மூலாதாரம் வரை உணர்வோம்.
உடம்பில் உடம்பில் எந்த ஒரு இடத்திலாவது நாம் அசௌகரியமாக உணர்ந்தால் அதை நாம் கவனிப்போம். அது தானாக, அது மெதுவாக மறைந்து போவதையும் நாம் அவதானிக்கலாம். ஆம், ஸ்ரீ மாதாஜி எமது மூளைக்கு அழைத்தோம். ஸ்ரீ மாதாஜி எமது மூளைக்கு வந்த பின்பு அங்கு எமது அகங்காரத்துக்கோ மமகாரத்துக்கோ வேலை இல்லை. அவை அமைதியடைந்து எண்ணங்கள் முழுமையாக அமைதியடைந்த நிலையில், இந்த தியான நிலையில் நாம் இருப்போம். இந்த தியான நிலை என்பது நாம் விழிப்பாக நமக்குள் தெய்வீகத்தின் வேலையை கவனித்துக் கொண்டிருத்தலே தியான நிலை. அதாவது தெய்வீகத்தோடு ஒன்றான நிலை. எனது மனம் எங்கிருக்கின்றது? எனது புத்தி எங்கிருக்கின்றது? எனது புத்தி எனும் போது எனது அகங்காரம், எனது மமகாரம் எங்கிருக்கின்றது? இந்த நிலையை நாம் மீண்டும் நமது வலது கையை தலை உச்சி குழியில் வைத்து அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி சரணா ஹரி. ஸ்ரீ மாதாஜி. கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். அந்த 2 அங்குல உயரத்தில் இருந்து கொண்டு எமது பிரம்மராந்திரத்தை நாம் கவனிப்போம்.
அது எப்படி இருக்கின்றது? இப்பொழுது கையை மடக்கி கொண்டு வந்து நமது தலை உச்சி குழியில் இருக்கும் குளிர்மையை நாம் சிறிது தியானத்தில் தொடர்ந்து உணர்வோம். அந்த குளிர்மை நன்றாக பரவ மூளை முழுவதும் பரவ விட்டு விடுவோம். இன்றும் ஒரு பாடலை நாம் கேட்போம். நமது இதய சக்கரத்தை வளம்படுத்தும் ஒரு பாடல்.
महिषासुरमर्दिनि माता जगदम्बे हे मधुकैटवनाशिनि माता जगदम्बे जय 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 जगदम्बे हे महिषासुरमर्दिनि माता जगदम्बे हे महिषासुरमर्दिनि माता जगदम्बे हे मधुकैटवनाशिनि माता जगदम्बे जय 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 जगदम्बे असत्यमर्दिनि मा ज्ञाननाशिनि मा असत्यमर्दिनि मा ज्ञाननाशिनि मा हे परमेश्वरि ज्ञानप्रदायिनि सहयोग स्थापिनि मा हे जन्मदायिनि मा हे परमेश्वरि ज्ञानप्रदायिनि सहयोग स्थापिनि मा हे जन्मदायिनी मां निद्रा तमसिनि नन्दिनि माता जगदम्बे भोगवती अमोघा चामुण्डा जगदम्बे विलासिनी सुखदा निष्कामा जगदम्बे जय 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 जगदम्बे जय
இப்பொழுது நாம் ஸ்ரீமாத்திச்சியின் ஒரு அருளுரையை கேட்போம். All the Sahajogis of Melbourne for doing such a wonderful job of this ashram and working it out with such dedication. Dedication is a very great, rewarding effort. Nothing can be more rewarding than dedication. It's so joy giving and peace giving and satisfying effort or work, you can call it. When it comes from the heart with love, when you try to do something, it works out beautifully and it shows its aesthetics, expresses, and anyone who sees that can see that it is done out of dedication. Example of dedication is Ajanta and Ellora caves are. These were the people who were worshippers of Buddha. Of course, they were not realized souls as you are. They were just worshippers of Buddha and they wanted to have their moksha, nirvana, or what you have got already. But they worked in that cave with such attention and such love that even when they were not in yoga, when they were not in union with God, they were so much blessed that in that dark caves where we cannot see with our normal eyes, we can't even say we see those things with ordinary lights. You have to use very strong lights to see them. In those days, they worked out in those dark caves such beautiful murals, paintings, reliefs, statues, every sort of that it is surprising how they could do it. When we walk in, we have to use very strong lights, and because of these strong lights, that is pretty. But we can see the dedication that they had to God. They did not believe in God, but to Lord Buddha, so that they can get their moksha, their self-love. Maybe so many of them are born again today to
get their realization. And they might be some of the Sahjogis that we are meeting them in Maharashtra. Those who worked for Lord Buddha to express their love and dedication. So dedication takes away all the wastage interests, like how much money we are going to get, what is our uh, certificate, whether it's going to be used in the worldwide range or not. All these things are fixed. You just do it for doing sake. And you don't feel at all, any pinch or any what you can call the screwing up of your energies. But you just float. This is what dedication is. And this dedication comes when you realize that you are a spirit. It's much better. Because that is the place where Sri Krishna has said, Ananya Bhakti. When there is not the other, you and your God. In between there is nobody else. Ananya. Nobody else. You and your God are one. And that is the best time when the dedication works. That is the bhakti. That's what he said, that if you give me flower, if you give me water, or if you give me leaves, I accept everything. But when it comes to his giving, he said, you should get ananya bhakti. This is the blessing of God. This one of the sayings about the goddess is that Ya Devi Sarva Bhuteshu Bhakti Ruprena Samsa. The one who gives us that dedication, that sense of dedication, you are the one who reside in everyone with that sense of dedication. And it is such a joy that cannot be expressed. What this is that one you feel when you are dedicated. Since morning, you all got up, you're all ready. All the children are happily dressed, everything was done. I saw everyone busy, getting everything ready and working it out. So it's something so loving, as if the Mother Earth gives flowers for the worship of your mother. You yourself in your dedication look like flowers, yourself like lotuses. It's so great to see this work being done with such attention, with such care, with such. Melbourne, I think, is a word called from Melbourne. You can say born out of Mala. And that is the name of the lotus. That it is born out of the dirt and the filth. Mala is the dirt or impurities. So this beautiful thing has come out of that, and you can see that this place was inhabited by people who were really in a mess. And out of that mess, we have created such a beautiful thing like this ashram, and is so much one with the name of Melbourne that this is the place is created by you people, like a lotus comes out of the pond which is full of dirt and filth. And then this lotus fits the whole atmosphere with such fragrance that everyone forgets about the mala. They just think of the nirmala, which is this flower. And this is what I felt about your ashram, the way you have done it, with understanding. It's so beautiful, such a lot of beautiful things. And admirable it is really to see how your dedication We have has letters done. there for you. I've seen that in the morning also. Beautiful. I'll start.
I told her that it will have fragrance. I can see so many lotuses sitting before me. It's so beautiful. So this is all in dedication. This comes out of that mala just for the worship of God. And this Kamala, Kamala, Mala, out of the Mala. It's Kamala. The name is Kamala. It's called as Kamala. Means the one which is created out of Mala. Same is the name of Melbourne, I think. The way it is said. I don't know how this name has come, Melbourne, but you can say Melbourne, can be Malabon, could be Kamala like that. And it is really, this place has become like. Let anybody else come and see this, and they will be amazed how the whole thing is so beautiful, so comforting, so vibrating, and so assuring. Now, we have already started doing such good work in Australia, and I'm sure you are going to get lots of people for your ashram to stay here, and also you might get a lot of people also to work on them. But you have to be rather careful when you admit them here. You must see first of all how they work it out. You first work them out outside. See how their chakras are, how they are, how their behavior is, and how they are attached to things. Once you find them all right, then you can have them inside. But be careful. You better send me their photographs. Let me see for myself if they're all right. Because you might get some very good people. If you are lucky enough, you will get, as you have seen, some very good people have come already. Such nice, solid people. I was so amazed to see these new people here that you can't believe that they have been in Surg Yoga only for such a short time. And they're so good and so beautifully placed. I hope you'll get more like this, many more like this, of the same value, same quality, and something good uh, will come out of all their entry into your ashram. I bless you for getting all the best people of Melbourne to be in your contact of very high level spirituality and seeking and purity and simplicity. I find the people in Melbourne are very simple people and extremely simple and very expressive. The simpler you are much more expressive. The more complicated you are, the worse it becomes. And for your mother, it's difficult to understand something who's complicated. She can't go round and round and round. So I like when it is a very simple expression of their love and joy that I can perceive it so clearly. And it gives me a great love, like the ripples of the shores. They return back in the same way from my heart also. Joy is rebounding again towards you. It's a kind of a beautiful report where nobody gains, nobody loses, everybody elevates oneself. That's sort of a thing. It's something so different that it cannot be explained in any analogy. Dedication to Sahaja Yoga, your purity about it, without asking for any gains, asking for any advantage, just working it out because now you are the gurus. You don't have to ask anything. You have to just give. The more you give, the more you get. I don't mean that you have to give any money or anything. You have to give more love. The more love you give, the more love you get. And that is how it is going to work out for all of you. I'm sure a day will come when we will become extremely powerful in every place in Australia. Now we have chosen only 4 centers and we have worked it out in a proper way without
going into quarrels, fighting, backbiting, all these small things, and selfishness. Especially with children, it happens. It's my child. It's my child. Like try to share. Try to understand others also. If you bring sweets for one child, it should be for all of them. And also, if food also, don't try to keep back anything because children will also learn these bad habits. Nothing to be kept back. Tell them how to share. That's something one must learn to teach the children that they must know how to share, how to be gentle, how to be kind, how to be uh, adjustable and not to be fussy. If some child is fussy, try to treat the child because it's a disease which must be got rid of. So all these petty things, if you just now look after, then you will find your children are great because they are born realized. And it's such a blessing to have born realized children because God's attention is especially on you because they are born realized children. So you must have full idea as to what is to be done with them, how to look after them, how to give them full nourishment of spirituality. You yourself should be so good that they should see you as the foundation and they should try to follow you. It is not so much the precept of Sahaja Yoga which is important. One must know is the practice. Because precepts are great. You know I'm there. But the children are going to see you, not me so much. So it's better that you also practice Sahaja Yoga in your everyday life. And one simple word one has to remember is that you love your mother and your mother loves you. In the same way, you must love others. But there's one thing that gives you the real idea of love is discretion. Spoiling somebody is not love. Ruining somebody is not love. Love is that which elevates, takes you higher. False sympathies, identifications always spoil the lives of people. But discreet love. And love is the thing that gives you the power. Love itself gives you that wisdom to be discreet. Love itself teaches you how to be discreet. In a beautiful way, you have to be discreet, not to be harsh, angry, in a temper, but in a proper artistic way, you must know how discreetly you emit your spirituality to your children, to your friends, to your surroundings, to Sahajogis, and to the whole world. But first step, your attachment should be with Sahajogis. Never try to find faults with Sahajogis as far as possible. But if one person becomes too much, then all of you should oppose him and see to it that he is out of this place. But there could be few mishaps like that. Maybe some people, one person like that may go out. Then whosoever it may be, if he is harmful to Sahaja Yoga by any chance, and if you find there's something going wrong, you should see that that person goes out of the circulation of Sahaja Yoga. He goes out of Melbourne is the best. Such a person should get out of this place and should go to another center where he should be tried. That's how you can shift people who are little funny and misbehaving. For example, now as you told me about some other center, send that person to Sydney or some other place to get corrected. If it doesn't work out in these 4 centers, then that person should get out of surgery. That's the only way for the time being. Get out of it, stay out, or maybe from one center to another center, when you send that person, ask him to get out of Sahaja Yoga, go and stay somewhere else, get lost. Maybe that person will be alright, because the negative forces are mostly entering through the people who are weak, who are low level, or who are attacked by possessions and things like that. So, because you know that water always goes towards the low level. In the same way, negativity always flows to the low level. And these low level people try to drag other people who have gone higher because they feel jealous of them. If you find any such thing, then best thing is to ask such a person to get out of the ashrams, to go and stay somewhere else or go away from the city for some time and then return back. So they realize what it is without Sahaja Yoga and what it is in Sahaja Yoga. So they get full idea as to what they are doing.
Sometimes, Sahaja Yoga can be very much taken for granted because you get every blessing. See, you get uh, yoga and Kshema. You get children, you get beautiful houses, you get all the food, everything is organized for you. God does that. But then you take it for granted. And then you start thinking that, oh, it's why this, why that. That time, one should know that it's not true. You must know it is God who is helping you in effort. You should be grateful to God for all that. But supposing if such a thing enters into anybody's mind, then such a person should not get to those ideas and try to distribute them to others. It's like a disease again. Such a person should get out of the ashram, go and see for oneself what is it outside, what is it without Sahaja, how you meet people, how they treat you, what's your situation. Then you will realize what Sahaja Yoga is, how great it is, how much it has helped you, and how God is kind to you, specially. Because those who are outside do not know these advantages of Sahaja Yoga, these blessings of Sahaja Yoga. So as you go out, you will see them how they are, how funny they are, how absurd they are, and then when you come back, you realize the value of such. So one should not accept all these ideas because it takes then a very long time for a person to come out. Very long time. Once he goes out of the circulation, he goes out. As I've told before many a times, that we have two types of forces working, centrifugal and centripetal. By centrifugal force, you are taken inside the center. You are brought in with your mother's love. But there's another force which is always equally working, is the centrifugal, which makes you get out of the circulation of surgery. And you go at a tangent. You see, when you are moving something, say a stone or something fixed with a thread or with a rope, and you are moving it, suddenly you find the same thing which you are controlling from the center just gets out in a tangent. In the same way, it happens in surgery. And once you go out, it's very difficult to be picked back and to put back into circulation. And such people are always suspected, never trusted, and it's very difficult. It doesn't work out for months together, sometimes years together. It's a difficult thing. So I would suggest that even if you have certain doubts, you better keep them away. Try to fix your nails higher and higher and try to cling on to them and cling on to them. Because Sahaja Yoga is something so miraculous and so great. The whole thing is so great that it is not possible for human beings to conceive what they have achieved. You have really entered into the kingdom of God, but you cannot conceive this still with your brain that what you have got. So must know that the greatest of greatest has happened to you. And to keep it out, you must try to achieve higher levels of spirituality and forget all that. Forget other things. Just start to go higher and higher with your dedication to yourself and to such. I bless you again and again for a higher ascent in your being and a deeper enjoyment in life. May God bless you. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
ஸ்ரீமான் தாச்சி இன்றைய உரையில் அர்ப்பணிப்பு பற்றிய விளக்கத்தை எமக்கு தந்தார். இந்த உரையை நாம் மீண்டும் கேட்கலாம். இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை கையை நன்றாக மேலே கொண்டு போய் நாம் ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை சஹஸ்ராரத்துக்கு மேல் நன்றாக கையை மேலே கொண்டு போய் இரண்டாவது முடிச்சு கைகளை கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மீண்டும் கைகளை நன்றாக மேலே கொண்டு போய் 3 தடவை முடித்து போட்டுக்கொள்வோம். இப்பொழுது நமது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து இந்த ஸ்ரீமாதச்சியின் இந்த அன்பு மூலமாக இந்த ஆகாயம் முழுவதும் பரவுகின்றதா என்று பார்ப்போம். தாயே, தங்களுடைய அன்பு என் மூலமாக இந்த ஆகாயம் முழுவதும் பரவட்டும், இந்த சூழல் முழுவதும் பரவட்டும். அனைத்து மக்களிலும் அவர்களுக்கு இந்த உண்மையை தேடுதலை தூண்டிவிடட்டும் தாயே. கைகளை மெதுவாக நாம் கீழே கொண்டு வருவோம். கொண்டு வந்து கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதச்சியை வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். இன்று நம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் சூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் தமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும்.